இல்லை அவங்க அந்த காலத்துலேருந்தே வந்து ஹிந்தி தேவைன்னு தான் படிக்க சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து சாஃப்டாக தான் பேசுனாங்க, ஹிந்தி கற்றுங்கன்ட்டு. ஆனால் அப்போலாம் பெரிய போராட்டம் பண்ணாங்க. இப்போ அதனால சரி இவங்க சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்களே, இது ஒரு டிமாண்டாக வைப்போம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க இப்போது. இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஹிந்தி வானான்னு சொல்கிறாங்க. ஹிந்தி வானான்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதே சமயத்தில் அவங்களும் அதேமாதிரி நடந்துக்கல. அவங்க புள்ள பொண்ணு ஸ்கூல் நடத்துறது எல்லாமே ஹிந்தி தான் நடத்துகிறாங்க. ஆனால் கார்பரேட் ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து பொதுமக்களுக்கு மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, நீ ஹிந்தி படிக்காத ஹிந்தி படிக்காதன்னு. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி படிச்சுட்டாங்க, ஹிந்தி படிச்சுட்டு பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் நம்ம லோக்கலாக சாதாரண ஆளுங்க வந்து ஹிந்தி படிக்காத ஹிந்தி படி ஓட்டுக்காகவே பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க. தமிழ் மட்டும் படி தமிழ் மட்டும் படின்னு. இதில் வந்து தமிழும் படிக்காமல் ஹிந்தியும் படிக்காமல் நடுத்தரமாக நின்று வேலை வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே லோக்கலாகவே போய்க்கிறாங்க பொதுமக்கள் தான். ஆனால் பெரிய லெவலில் ஹிந்தி படிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து மத்திய சர்க்கார் சொல்கிறது வந்து இது கரெக்டுன்னு கூட சொல்லலாம். இது ஏன் கரெக்டுன்னு கூட சொல்லலாம்னா, முன்னாடிலாம் வந்து சாப்பிட்டா தான் சொன்னாங்க. 3 மொழி கொள்கை இருக்கட்டும், எந்த ஸ்டேட் வந்து விரும்புதோ அந்த ஸ்டேட் மொழியை வச்சுக்கலாம், அப்புறம் ஒன்றா ஹிந்தி வச்சுக்கலாம் சொல்லிட்டு அண்ணாதிர காலத்துலேருந்து சொன்னாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் நிற்கிறத தவிர யாரும் ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனால் இப்போ ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. இது நல்லது தான் சொல்லுவேன் நான்.